ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதை விட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் ஊக்கமுடைமை அதிகாரம். முதல் திருக்குறள். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஊக்கமுடைமையே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்குரியது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர். ஓகே, உடையர் எனப்படுவது ஊக்கம். ஊக்கம் மட்டும்தான், நம்ம ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடையவங்க அப்படின்னு அர்த்தம். அதை தவிர நம்ம வேற என்ன வச்சிருந்தாலும் நம்ம வந்துட்டு உடையவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஊக்கமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுவும் அதே தான். ஊக்கமுடைமை மட்டும்தான் உடைமை, நமக்கு ஒரு உடைமையா நமக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பொருட்கள் நம்ம எவ்வளோ வச்சிருந்தாலும் அதை நம்மளை விட்டு இல்லாமல் நீங்கிவிடும். ஊக்கமுடைமையே ஒருவரது நிலையான செல்வமாகும். மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கம் வந்துட்டு யாருக்கு ஒரு கைப்பொருளா இருக்கோ அவங்க வந்துட்டு ஆக்கம் இழந்துருச்சு, அதை நம்மகிட்ட உள்ள செல்வம் வந்துட்டு இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வருந்த மாட்டாங்க. உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள். ஓகேவா? ஊக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உலை. இப்போ யார்கிட்ட வந்துட்டு அதிகமாக ஊக்கமுடையமையோடு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு செல்வம் தானே வழி கேட்டுட்டு போகுமா. தளராத ஊக்கமுடையவர்களிடத்திலே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும். ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்படி தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் வந்துட்டு தாமரையோட அந்த மலர் நீட்டம் இருக்கும் கீழே, அது மாதிரி மாந்தரோட உள்ளம் வந்துட்டு எவ்வளோ ஊக்கத்தோட இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட உயர்வு இருக்கும். நீர்ப்பூக்களினது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினதாகும். அது போலவே மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எப்பவுமே நம்ம நினைக்கிறது உயர்வா நினைக்கணும். ஒருவேளை அது நமக்கு நடக்கல அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம அதை கைவிட்டக்கூடாது. உயர்ந்த நிலைகளையே நினைவில் எல்லாரும் நினைத்து வர வேண்டும். அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடவே கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர்வில்லல் மற்ற தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சிதைவெடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பீர் பட்டு பாடுன்று களிறு. இப்போ அவங்க வந்துட்டு சிதைந்து ரொம்ப இதாக இருக்கும்போது கூட வந்துட்டு வலிமையுடையவங்க வந்துட்டு அவங்களோட பெருமையை வந்துட்டு நிலைநிறுத்துவாங்களாம். அதான் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். புதையம்பில் பட்டு பாடொன்றும் களிர். அந்த களிர் வந்துட்டு அம்பால வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக தொலைத்திருந்தாலும் வந்துட்டு அப்பவும் வந்துட்டு அவரோட பெருமை நிலைநாட்டும். தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளர மாட்டார்கள். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் உதயம்பேர் பட்டு பாடொன்றும் களிறு. உள்ளமில்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் அப்படின்னா யாம் வல்லமை உடையோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு இருமாப்பு நிலையை வந்துட்டு அந்த ஊக்கமுடைமை இல்லாதவங்களால எப்பவுமே பெறவே முடியாதுன்னு சொல்றாங்க. யான் வல்லமை உடையோம் என்னும் இருமாந்த நிலையை
ஊக்கமில்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஒருபோதும் அடைய மாட்டார்கள். உள்ளமில்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும், பரினா வந்துட்டு இப்போ பரினா வந்துட்டு இது புலி, ஓகேவா. பரியை விட வந்துட்டு கூர்ங்கோட்டது ஆயினும், அதாவது கூர்மையான கொம்புகளை உடையதாயினும் யானை பயப்படுமா வெறுவும் புலிதாக்குறின். புலி வந்துட்டு தாக்குனா வந்துட்டு அது பயப்படும். பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன் மீது பாய்ந்தால் தான் அச்சம் கொள்ளும். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே. அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, வெறுக்கைனா செல்வம். உரம் ஒருவருக்கு உள்ள, அதாவது உரம்னா வந்துட்டு வீரம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. மரமக்கள் தான், மரத்தோட போட்டு கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.